ஜனவரி 16, 2026 திருச்சி பாலக்கரை பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்புறம் காவேரி தியேட்டர்லாம் வரும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரரசர் ராஜராஜ சோழன் வெட்டின கால்வாய் விஜயகுண்டான் கால்வாய் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள். ஊரில் உள்ள கழிவு நீர் பூரா இங்கே தான் வந்து இறக்குதாங்க பாருங்கள். இப்போ யதார்த்தமாக வந்தேன், திருச்சி மக்கள் சேவனுடைய கண்ணில் பட்டது. இந்த சாக்கடை நீர் பூரா அவ்வளோ கழிவு நீர் இங்கே தான் பாருங்கள். எப்படி வருது பாருங்க. பா, எவ்வளோ பேர் குளிச்சாருங்க. அது ஆகாய தாமரம் மண்டி போய் கிடக்கு. ஒரே குப்பமேடாக கிடக்கு. கால்வாயில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பேர் குளிப்பாங்க இந்த ஆற்றுல. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு கோயில் ஒன்று வராரு. பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்குங்க. சென்னையில் உள்ள என்னமோ ஆறு சொல்லுவாங்க கூமாறு, அது மாதிரி ஆகி போச்சு இங்கே இருக்கிற திருச்சி பாலக்கரையுடைய ஆறு. சுகாதாரக்கேடு ஆகி போச்சு. இந்த மாதிரி சாக்கடை கழிவு நீரை பூரா இந்த ஆற்றுக்குள்ளார இறக்கி விட்டா இன்னமும் பாதி பேர் இந்த பகுதி இன்னும் இந்த ஆற்றை நம்பி இன்னும் குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பாதி பேர். ஆனால் இப்போ தான் வந்து தெரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாக்கடை போகிறோம், எப்படி கொப்புளிச்சு ஓடுது போங்க. எப்பா, பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. மனசு வேதனையாக இருக்குது. அதனால குளிச்சு விளாண்ட ஆறு சின்ன பிள்ளையில். விஜயகுண்டான் கால்வாய் ராஜராஜன் சோழன் எதுக்கு வெட்டினார்? நீர்ப்பாசனத்துக்காக வெட்டினார். இன்றைக்கி வந்து சாக்கடை கால்வாயாக மாறி ஓடிக்கிட்டு இருக்கு விஜயகுண்டான் கால்வாய். ஆகையினால் இதற்கு சம்மந்தப்பட்ட திருச்சி மாவட்ட நிர்வாகம் தான் இதன் மேலே கவனம் செலுத்தணும். மிகப்பெரிய தொற்று நோய் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், கொப்புளிச்சு பொங்கி ஓடுது பாருங்கள். மக்களின் மீது இன்றைக்கும் அக்கறை செலுத்தும் திருச்சி மக்கள் சேவகன் செல்லதுரை பதிவு. இன்றும் மக்கள் நலனில் திருச்சி மக்கள் சேவகன் செல்லதுரை. நன்றி, வணக்கம்.